கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களினுடைய ஆசியோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அடையாளம் கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, முகவரி கொடுத்து, வாழ்வு கொடுத்து தங்களை ஆளாக்கிய கட்சியை காப்பாற்ற வேண்டிய இந்த சோதனையான நேரத்திலே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, தலைமை சரியில்லைன்னு அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டே இருந்தால் தொண்டர்கள் இனியும் எப்படி பொறுத்துக் கொள்வது? டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செஞ்சு தன்னுடைய நாடகத்திற்கு விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போன்ற ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி கட்சியை காட்டி கொடுத்து கொண்டு போவதாலே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கட்சிக்கு விஜயபாஸ்கர் வருவதற்கு முன்பாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இருந்த சொத்து பத்துகளையும் இப்போது விஜயபாஸ்கர் வைத்திருக்கிற சொத்து பத்துக்கள், முதலீடுகள் இவற்றையெல்லாம் அவர் கட்சிக்கு எழுதி வைத்து விட்டு வேற கட்சிக்கு போவாராம். இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி. கட்சியில வாங்கின பதவி வேணான்னு போயிட்டாரு. கட்சியில வாங்கின வெற்றி, இரட்டலையினுடைய வெற்றியை ராஜினாமா செஞ்சிட்டீங்க. அப்படின்னா நியாயப்படி நீங்க இந்த கட்சியில சேர்வதற்கு முன்பு இருந்த நிலையில தானே நீங்க அங்க போகணும், வேற கட்சிக்கு. இந்த கட்சியில எல்லாம் ஆண்டு அனுப்பிப்பீங்க, சொத்து பத்துக்களை சேர்ப்பீங்க, முதலீடுகள் சேர்ப்பீங்க, செல்வாக்கு சேர்ப்பீங்க. எல்லாம் சேர்த்ததற்கு பிறகு தலைமையை விமர்சித்து, கட்சியை விமர்சித்து, தொண்டர்களை கைவிட்டு, மக்களை கைவிட்டு, உங்க சுயநலத்துக்காக, உங்க முதலீடுகளை காப்பாற்றுவதற்காக, உங்க மீது இருக்கிற வழக்குல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்க கட்சியை காட்டி கொடுப்பீங்கன்னா தொண்டர்கள் எப்படி பொறுத்து கொள்வாங்க? வயிறு எரியுது இல்ல? இது என்ன அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடி என்கிற சாமானியத்துல தலைமை சரியில்லைன்னு நீங்க பதிவு போடுறீங்களே, எப்ப போடுறது? 10 வருஷமா நீங்க அவர் காலை கடிச்சு காலை பிடிச்சு எத்தனை எத்தனை விஷயங்களை நீங்க செஞ்சீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்படியே நீங்க போயிட்டே இருப்பீங்க, நாங்க வாய் மூடிக்கிட்டு மௌனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உண்மை தொண்டர்கள் என்ன ஏமாளிகளா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் இப்ப என்ன கேடு வந்துச்சு விஜயபாஸ்கருக்கு? உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? அதிமுக சேர்வதற்கு முன்பாக உங்க குடும்பத்தையும் உங்களையும் யாருக்காவது இந்த நாட்டுல தெரியுமா? இதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்றைக்கு அதிகாரத்தை பார்க்காமல், பதவி சுகத்தை பார்க்காமல், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக கோடான கோடி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்குகின்ற வகையில நீங்கள் இப்படி தாந்தொழித்தனமா நீங்க செய்யறது கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அம்மா ஆன்மாவும் புரட்சி தலைவர் ஆன்மாவும் உங்களை சும்மா விடுமா? இப்ப என்ன உங்களுக்கு தைரியம் வந்துருக்கு தெரியுமா? முந்தியெல்லாம் எவனாவது எந்த மாவட்டத்திலாவது கட்சி விட்டு ஆட்சி அதிகாரத்துல சுகத்தை அனுபவிச்சுட்டு மந்திரி எம்எல்ஏ எல்லாம் கட்சி மாறினானா அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து விளக்க மாதிரி செருப்பு எடுத்துக்கிட்டு போய் ஊருக்குள்ளே நுழைய விடாத அளவுக்கு செருப்படி அடிப்பாங்க இந்த கட்சியை காட்டி கொடுத்தவன்லாம். அதான் இப்ப நீங்க நடக்கல, தொண்டர்கள் அதை செய்யலன்ற தைரியத்துல இப்படி ஒவ்வொருத்தரா இந்த கட்சியில அனுபவிச்சுட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சு விட்டு தலைமையை புகழ்ந்து பேசிட்டு தொண்டர்களை ஏமாத்திட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கல்குவாரி எடுத்துட்டு எத்தனை கல்லூரி இருக்கு உங்களுக்கு? இது என்ன உங்க தாத்தா போட்ட பிச்சையா? இல்ல நீங்க நான் ரொம்ப அநாகரிகமா பேசிடுவேன் நான். என்னடா உனக்கு கேடு? நீ வரல நன்றி சொல்றேங்கிற, அப்புறம் ராஜினாமாங்கிற. நாங்க இத்தனை நாளா வாயை புத்திக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறதா? சொத்து பத்து இருந்தா நீ எதை வேணாலும் செய்யலாமா? இது யார் கொடுத்தது? தொண்டருடைய உழைப்புல வந்தது. நியாயமான ராஜினாமா பண்ணிருக்கல, உன் சொத்து பத்த பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து நீ எங்க வேணாலும் போ, நாசமா போ, யாரு வேணான்னு கேட்க. எல்லாரும் வருவீங்க,
அம்மாவை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்தை சேர்ப்பீங்க. எடப்பாடியாரை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்துக்கு சேர்ப்பீங்க, பாராட்டி பேசுவீங்க. கட்சிக்கு ஒரு தோல்வின்னு வந்துட்டா காப்பாற்ற வேண்டிய நேரத்துல கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுவீங்க. தொண்டர்கள் எல்லாம் இதை கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமா வேடிக்கை பார்க்கணுமா? தொண்டர்கள் கொதித்து இருந்தா நாசமா போவீங்க எல்லாருமே. நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு போடுத்தீங்களா? என்ன பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா? இந்த நாட்டிலே சுத்தி சுத்தி வந்தீங்களே, வள வந்தீங்களா? அம்மா போட்ட பிச்சை சட்டமன்றத்துல கதை சொல்லி நீ பதவி வாங்குவீங்க. எடப்பாடியார கதை சொல்லி இப்ப நீங்க துரோகம் பண்றீங்க. நாங்களும் அமைதியா நம்ப இருக்கோம், எதுவும் பேசக்கூடாது, செத்து போவோம். அதை விட இந்த நாட்டை காப்பதற்கு எல்லையில போர் புரிகிற அந்த மாவீரராக இருக்கிற தியாகத்தின் செம்மல்களாக இருக்கிற ராணுவ வீரர்கள் எதிரியிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சரணாகதி அடைய மாட்டார்கள். நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒன்று வெற்றி என்று அறிவிப்பார்கள், இல்லை மரணம் என்று அறிவிப்பார்கள். எதிரிட சரணாகதி அடைந்து உயிர் பிச்சை பெற்று வாழ்றதை விட செத்து போறது பேர் இல்லையா? நீங்க தான் விஜயபாஸ்கர் சொன்னீங்க சட்டமன்றத்துல, நம்ம செங்கோட்டை அவர்கள் தாவேக கட்சிக்கு போறாரு, அவருக்கெல்லாம் என்ன ஒரு மூத்தவர், அவர் போய் இந்த தாவேக கட்சியில போலாமா என்று நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? இப்ப எப்படி உங்களுக்கு தாவேக கட்சி? ஏன்னா தாவேக கட்சி ஆட்சியில இருக்குது. ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு பதவி இல்லாம உங்களால இருக்க முடியாதா? 17/10/1972 எம்ஜிஆர் தொடங்கி இந்த கட்சியில இன்ன தேதி வரைக்கும் 54 ஆண்டுகள் எந்த பதவியும் இல்லாம, எந்த பதவி சுழத்தை பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்து கொண்டிருக்கிறானே தொண்டன், அவர்களை நம்பிதான் இந்த கட்சி இருக்குது. உங்களை மாதிரி ஓடுகாடிகளை நம்பி இந்த கட்சி இல்ல. ஆகவே இனிமேலாவது யாராவது இது மாதிரி செய்யணும்னா தயவு செய்து மொத்தமா செஞ்சுட்டு ஓடிருங்க. இப்படி வாரம் கெடு வச்சு, நாள் கெடு வச்சு, என்னமோ ஒட்டுமொத்தமா அதிமுகவே அழிஞ்சு போற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க தயவு செய்து. இன்னும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்துல இயக்கத்தை நம்பி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தன்னையே அர்ப்பணித்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் கேள்விக்குறியாக்குகின்ற வகையில உங்களுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் அமைந்திருக்குது. என்ன ஆட்சி இப்ப உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? முட்டா பசங்களா சொந்த கட்சியில ஜெயிச்சாதான் நம்ம அமைச்சராக முடியும். போன கட்சியில அமைச்சரானா அங்க எப்படி அவங்கள உப்புக்களை கூட மதிக்க மாட்டாங்க தம்பிகளா? என்ன ஆத்திரம், என்ன அவசரம்? தேர்தலுக்கு முன்னாடி போய் தாவேக்கா நல்ல கட்சினா தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர வேண்டியதானா? ஏன் தேர்தலுக்கு அப்புறம் இத்தனை பேர் போறீங்க? விஜயை வாழ வைக்கிறதுக்கா இல்ல விஜயை சாவடிக்கிறதுக்கா? இத்தனை பதவி கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, சொத்து கொடுத்து, சுகம் கொடுத்து, அத்தனையும் கொடுத்த கட்சியையும் தலைமையுமே நீங்க தோத்த உடனே காட்டி கொடுத்துட்டு போறீங்க. அதிமுகவுக்கு இந்த கதினா விஜய்க்கு என்ன கதி? விஜய் எல்லாம் நீங்க சேர்ந்து உழைச்சு வாழ வைக்க போறீங்களா? எங்களையே சாவடிக்கிறவங்க விஜய் ஏமாத்துறோம் உங்களுக்கு. ஆகவே தொண்டர்கள் எல்லாம் கல் மனதோடு தேவையற்ற அவதூறுகளை நீங்கள் அள்ளி தெரிப்பதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. காலம் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகுத்தும். அதிமுகவை திட்டமிட்டு குறிவைத்து அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு இனிமேலும் யாராவது துணை போனால் கட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை இந்த கருத்து சொல்லி நாடகமாடி கட்சி தொண்டர்களுடைய நலனையும் கட்சியின் எதிர்காலத்தையும் காவு கொடுத்து விட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமே முக்கியம் என்று கட்சி தாவுகிற நடவடிக்கை இனி எவனாவது தொடர்ந்தா தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எச்சரிக்கையாக இதை சொல்லுகிறேன். காலம் நல்ல தீர்ப்பை சொல்லட்டும், பொறுத்திருப்போம். அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் ஆன்மா உயிரோடு இருக்கிறது என்று நம்புகிற கோடானு கோடி தொண்டர்களுக்கு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம்
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்தில, தமிழகுலசாமி அம்மா அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்தில, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மீண்டும் அம்மா ஆட்சி அமைகிற வரை ஊனுன்றி உறக்கமின்றி உழைப்போம், புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம், இந்த நயவஞ்சகர்கள் கூட்டத்திற்கு பாடம் புகட்டுவோம். மக்கள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஏழைகள் கட்சி, எளியவர் கட்சி, சாமானியர் கட்சி, தொண்டர்கள் கட்சி, ஜனநாயக கட்சி. ஒரு சாமானிய எளிய தொண்டர் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருப்பதனால கேட்க நாதி இல்லைன்னு நாய் பேயெல்லாம் இன்னைக்கு ஆட்டமா ஆடுறீங்க. இந்த கொட்டத்தை அடக்குவதற்கு தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.